கேப்டன் அவர்கள் நான் சினிமா துறைக்கு வந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் என்னுடைய நண்பராகவே பழகினார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மனித நேயம் என்பது மறைந்து விட்டது. தான தர்மம் நம்மளை விட்டு பிரிந்து விட்டது. விடியல் வந்து மீண்டும் கேப்டன் அவர்கள் குணமடைந்து திரும்புவார் என்று எதிர்பார்த்த நேரத்திலே தலைவர் அவர்கள் கலைத்தாயின் மடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். வணக்கம். நன்றி. அடுத்ததாக கேப்டனை வைத்து தாயகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிய திரைப்பட கல்லூரி மாணவர் AR ரமேஷ். ஏன்னா ஏற்கனவே ஆபா சார் சொல்ல போனார், திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் புரட்சி கலைஞர். நானும் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவன். எனக்கும் சினிமாவிலும் அரசியலிலும் வாழ்க்கை கொடுத்தவர். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். தாயகம் படத்தை இயக்கிய திரு AR ரமேஷ் அவர்கள் கேப்டனை பற்றி சில நினைவுகள். அவரோட மறைவு வந்து எங்களுக்கு பெரிய பேரெடுத்து செய்தி. நாங்கள் மடுமுள்ள காலத்துல எல்லாம் நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாமே ஜாலியாக ரொம்ப சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் அவர் கூட இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படி ஒரு மனிதர். எல்லாராலையும் எல்லா வசனமும் பேசிட முடியாது. கேப்டன் அவருடைய ஆன்மா தாண்டி போயிட்டே இருங்க சார். நிற்காதீங்க சார், போயிட்டே இருங்க சார். வாங்க 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 வாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் பார்த்துட்டோம்.